கவனிங்க, நம்ம சொல்கிற முடியாது ஸ்தோத்திரம் அல்லேலூயா அப்படிலாம் சொல்கிறோம் பத்தியா. உண்மை இருதயத்திலிருந்து யாரெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறாங்களோ அந்த ஸ்தோத்திரமெல்லாம் ஒரு சிங்காசனமாய் மாறுதான். அந்த சிங்காசனத்தில் ஆண்டவர் வந்து உட்கார்ந்துருவாராம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சிங்காசனம் போட்டு உட்காரணும்னா நல்லா கவனிங்க, நல்லா ஆண்டவரை துதிக்கணும். அல்லேலூயா. ஆமாம், பரலோகத்தில் அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் இந்த பூலோகத்தில் சபை நடுவில் வந்து உட்காரணும்னா, சபைக்குள்ளே ஆண்டவர் வரணும்னா, சபைக்குள்ளே கர்த்தர் அமர்ந்திருக்கணும்னா, நம்முடைய வாயிலிருந்து வருகிற ஸ்தோத்திரங்கள்லாம் வாயிலிருந்து வரக்கூடாது, உதட்டிலிருந்து வரக்கூடாது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும் பொழுது அதுவே சிங்காசனமாய் உட்கார்ந்துருவாராம்.